சிறுக சிறுக சேமிப்பவராயினும் பெரும் செல்வந்தராக இருந்தாலும் உழைப்பு தன்னவோ உணவுக்காகத்தான். அந்த வகையில் நள்ளிரவிலும் பசியாற்றும் இரவு நேர உணவு கடைகள் பற்றி தான் நாம் இன்னைக்கு நீங்கள் ஒரு பகுதியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். திருச்சி மாநகரில் 200க்கும் மேற்பட்ட சாலையோர இரவு நேர சிற்றுண்டியகங்கள் உள்ளன. திடீர் பயணம், இரவு பணி, நண்பர்களோடு நள்ளிரவு சந்திப்பு என வருவோருக்கு இவைதான் பசியாற்றும் அட்சய பாத்திரங்கள். சூடான இட்லி, தோசை, பரோட்டா, ஆம்லெட் உள்ளிட்டவைதான் பெரும்பாலானவர்களின் தேர்வாக இருக்கிறது. உணவு தயாரிப்பவர், உதவியாளர், காசாளர் என 3 பேரில் இருந்து 10க்கும் மேற்பட்டவர்கள் வரை ஒரு கடையில் பணியாற்றுகின்றனர். காலையில் 7 மணிலேருந்து மதியம் வரைக்கும் இருக்கும். திருப்பி நைட்டுலேருந்து நள்ளிரவு வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட 5 வருஷமாக ரெகுலர் கஸ்டமர் எங்களுக்கு அதிகம் அந்த தொழிலில் வந்துட்டு. அதனால் நம்பி தேடி ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க. நள்ளிரவு வரைக்கும் கிடக்கிறனால சூடாக கொடுப்போம், தரமாக கொடுக்கறனால தேடி வராங்க நிறைய பேர். லேட்டாக வந்தால் கூட எங்களுக்கு இருக்க சாப்பாடை கூட அவங்களுக்கு கொடுத்துட்டு எங்களை தேடி வரனால நாங்கள் வந்து வீட்டில் போய் கூட சாப்பிட்டுக்குவோம். தரமாகவும் திருப்தியாக அவங்களுக்கு நாங்கள் தேடி வராங்க. பணத்தோடு அந்த தொழில் நிறைய பேர்த்துக்கு நாங்கள் உணவு கொடுக்குறோன்ற ஒரு திருப்தி எங்களுக்கு இதில் இருக்குது, சந்தோஷத்தை இருக்குது. இரவு நேர கடைகளில் 9 மணியிலிருந்து 11 மணி வரை வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதுகின்றது. அதற்கு பிறகு கொஞ்சம் குறைந்து தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டே இருக்கின்றனர். இரவு உணவு முடிந்ததும் அடுத்த நாள் காலை உணவை தயாரிக்க முன்னேற்பாடுகளையும் செய்கின்றனர். மது அருந்துவிட்டு வருவோர் என இரவில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கும் பஞ்சமில்லை. குறிப்பாக திடீர் மழை, சூறை காற்று உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களும் அவர்களை பாதிக்கின்றன. இரவும் பகலில் வந்து வேலை பார்க்குறேன். இதில் வந்து நாங்கள் வந்து காலையிலே மாஸ்டர் ஆகிங்க, நைட்டு மாஸ்டர் ஆகிங்க. தோசை, ஆம்லேட், ஆப்பம் எல்லாம் கொடுக்குறோம். எங்கள் கடை கஸ்டமர் வந்து செஞ்சு கொடுக்குறத பற்றி நல்லா சாப்பிட்டு திருப்தியாக போகிறாங்க. இதை இரவு நேரம் கண்ணு முழிச்சு வேலை பார்க்கறதுல எங்களுக்கு ஒன்றும் கஷ்டமாக தெரியலை. உயர்ந்து வரும் விலைவாசி, ஆள் பற்றாக்குறை, இயற்கை சீற்றங்கள் ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் பல்வேறு கெடுபிடிகளும் இருப்பதாக தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். தினந்தோறும் முதலீடு செய்து சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் பலர் உள்ளனர். ஆனால் அடித்தட்டு, நடுத்தர மக்கள் அதிகம் விரும்பும் இடமாகவும் இந்த சாலையோர இரவு உணவகங்கள் உள்ளன. திருச்சி மாநகரில் இரவு நேரத்திலும் உணவளிக்கும் சாலையோர இரவு நேர சிற்றுண்டி சாலைகளையும் அவற்றுக்கு பணிபுரியும் தொழிலாளர்களையும் பார்த்தோம். அடுத்த நாள் காலை உணவை அவர்கள் சமைப்பதற்கு ஆயத்தமாவதையும் நாம் பார்த்தோம். இரவிலே கண்விழித்து உழைத்தாலும் கடினப்பட்டாலும் பசியோடு வருபவர்கள் பசியாது செல்வதுதான் எங்களுக்கு திருப்தி என்கிறார்கள் இந்த தொழிலாளர்கள். ஒளிப்பதிவாளர் கார்த்திக் குமாருடன் ஜோ மகேஸ்வரன், நியூஸ் 7 திருச்சி.